கிறிஸ்துவனுடைய மகத்துவமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு வரவேற்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கூடி வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதும் தியானிப்பதும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கும் ஆண்டவர் விரும்புவது போல நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வேதாகமும் எல்லா வயதினருக்கும் பொதுவான ஒரு பாடப்புத்தகம். இந்த பாடப்புத்தகம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒருவேளை சின்ன குழந்தைகளாக இருந்தார். நான் 3 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் சாட்சி சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன். 3 வயதாக இருக்கும்போது கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று ஒருவர் சாட்சி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன். 3 வயதில் கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம படிக்கிற சாமுவேல் கர்த்தரோடு கூட பேசினான், கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று நாம் படிக்கின்றோம். ஆக சிறு வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும். பெரியவர்கள் எந்த வயதிலேயும் ஒருவேளை கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் இதுதான் பாடப்புத்தகம். அந்த சின்ன குழந்தைக்கும் இதுதான் பாடப்புத்தகம், பெரியவங்களுக்கும் இதுதான் பாடப்புத்தகம். 1ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், அதுக்கு பிறகு படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் பாடப்புத்தகம். பல பட்டங்களை படித்து பண்டிதர்களாக இருக்கிறவர்களுக்கு இதுதான் பாடப்புத்தகம். ஆகவே பாருங்கள், இது ஒரு ஆச்சரியமான புஸ்தகம். இது புரியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு என்ன தேவையோ அது புரியும். ஆகவே புரியலை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்குமானால் என்ன உங்களுக்கு புரியணுமோ அது புரியும். இது தேவன் நமக்கு கொடுத்த மன்னா என்பதை மறந்து விடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை சாப்பிட்டார்கள். அந்த மன்னா எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். தாய்ப்பால் இல்லாத பிள்ளைகளுக்கு மன்னாவை கொடுக்கலாம். முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கும் மன்னாவை கொடுக்கலாம். அது அப்படிப்பட்ட ஒரு மன்னா தேவன் எல்லாருக்கும் அருளி செய்தார். அவரவருடைய அவசியத்துக்கு ஏற்றார் போல அவர்கள் சேகரித்து கொண்டார்கள். எவ்வளவு விருப்பமோ அவ்வளோ சேகரித்து கொள்ளலாம். அதுதான் இது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற மன்னா. ஆக புரியலை அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது உங்களுக்கு புரியும். இது புரிய வைக்கக்கூடிய ஆசிரியர் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால் இது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு, ஆசிரியரோடு தொடர்பில்லாமல் இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எழுதின ஆசிரியர், அவரை புரிந்து கொள்ள வேண்டிய எந்த புஸ்தகமும் அப்படி கிடையாது. நீங்கள் கடையில் புஸ்தகத்தை வாங்கலாம், நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மனுஷர்கள் எழுதினது. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் ஆசிரியரோடு உங்களுக்கு தொடர்பு வேண்டும். பரிசுத்த தேவனுடைய வார்த்தை பரிசுத்த தேவ மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் எழுதிய ஆக்கியோனோடு தொடர்பு வேண்டும். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேதத்தை அணுகுவீர்கள் என்றால் வேதாகமம் உங்களுக்கு அநேக மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த வேதாகமத்தை ஒருவரும் இதுவரைக்கும் முழுவதுமாக புரிந்து கொண்டவர்களே கிடையாது. இது தேவனுடைய மனதின் ஆழம். இதை முழுமையாய் ஒருவரும் புரிந்து கொண்டதில்லை. ஆனாலும் தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை அவர் இதன் மூலமாய் கொடுக்கிறார். சத்தியத்திலே நம்மை நடக்கும்படி சகல சத்தியத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இந்த நாளிலே நாம் யோபின் சரித்திரம் 36வது அதிகாரத்தை நம்முடைய தியானத்திற்காக கவனிக்க இருக்கிறோம். யோபின் சரித்திரம் 36ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த நாளிலே நாம் கவனிக்கவில்லை. ஆனால் பெரும் பகுதியை நாம் கவனிக்க போகிறோம். 25வது வசனம் வரைக்கும் நாம் கவனித்து விடுவோம். 26 முதல் இனி ஒரு நேரத்துக்கு சென்று விடலாம். 36ஆம் அதிகாரம் பின்னும் எலிஹூ என்று எழுதப்பட்டிருக்கிறது.
வேதாகமத்திலேயே சுருக்கமான வசனம் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். வேதாகமத்திலே மிகவும் சின்ன வசனம் அப்படின்னு சொன்னால் பின்னும் எலிகு. இது அவ்வளோ அர்த்தமற்றது என்று நினைத்து இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார்கள். இதை விட சற்று பெருசு, ஆனால் சின்னது. இயேசு கண்ணீர் விட்டார் என்பதுதான் வேதாகமத்திலே அடுத்த சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே வருகிறது. அதுதான் வேதாகமத்திலே இதற்கு அடுத்த சிறிய வசனம். ஆகவே பொதுவாக என்ன சொல்லுவார்கள், பைபிளிலே வேதாகமத்திலேயே மிக சிறிய வசனம். இந்த பின்னும் எலிகு என்று சொல்வதற்கு பதிலாக இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லுவார்கள். பின்னும் எலிகு தான் மிக சுருங்கிய சின்ன வசனம். பின்னும் எலிகு என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஏன்? பேசுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோபுவுக்கும் யோபுனுடைய நண்பர்களுக்கும் கொடுத்த பிறகும் அவர்கள் பேசாமலே இருந்தார்கள். ஆகவே பின்னும் எலிகு பேச ஆரம்பிக்கிறார். எலிகுவுக்கு இன்னும் பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அவர் காலதாமதம் செய்ய விரும்பவில்லை. அதை பேசி முடிக்க அவர் நினைக்கிறார். ஆகவே இது எலிகுவினுடைய 4வது பேச்சு. 4வது முறையாக அவர் பேசுகிறார். பின்னும் எலிகு பேசுகிறார். வேண்டிய அளவு நேரம் கொடுக்கிறார். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். ஆனால் ஒருவரும் பேசாத போது தேவனுக்காக அவர் பேசுகிறார். தேவன் மீது உள்ள வைராக்கியத்தினால் பேசுகிறார். தேவனுடைய மகிமைக்காக அவர் கோபப்பட்டபடியினால் அவர் பேசுகிறார். இதற்கு முன்பு பேசின 3 பேச்சுக்களை விட இப்பொழுது மிருதுவாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். இதற்கு முன்பு சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினது உண்டு. ஆனால் இப்பொழுதோ அவர் மிருதுவான சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். பின்னும் எலிகு, நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும் என்று சொல்லுகிறார். சிலர் பேசுவதற்கு ஒருவேளை முயற்சி எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் எலிகு அதற்கு முன்பதாக நான் சொல்வதையும் கேட்டுவிட்டு பேசுங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர்கள் யாரும் பேசவே இல்லை. பிறகு இவர் பேசின பிறகு, இதை பேசின பிறகு பேசவே இல்லை. 37ஆம் அத்தியாயத்தோடு எலிகு பேசுவது முடிந்து போனது. எலிகு 36ஆம் அதிகாரமும் 37ஆம் அதிகாரமும் பேசின பிறகு திரும்ப யாரும் பேசவே இல்லை. கர்த்தர் தான் பேசுகிறார். ஆனால் பேச வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அதற்கு முன்பதாக எலிகு பேசுகிறார். சில நேரங்களில் நாம் பேசுவதிலே கவனமாய் கையாள வேண்டியதும் அவசியம். பேசி திரும்பவுமாய் பாவம் செய்ய வைப்பதற்கு முன்பதாக செய்து விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் திரும்பவும் சத்தியத்திலே அவர்களை வழிநடத்தினால் நல்லது தானே. எலிகு பேசுகிறார். மிகவும் நுணுக்கமாய் ஞானமாய் செயல்படுகிறார். இந்த இடத்துல பின்னும் எலிகு ஞானமாய் செயல்படுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல அவர் பேசாமல் இன்னும் கூட பொறுமையாக இருந்திருந்தால், அல்லது அவர்கள் பேசும்போது பேச வாய்ப்பளித்திருந்தால், அவர்கள் திரும்பவும் ஏதாகிலும் ஒன்றை ஏடாகூடமாக பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கலாம், ஆண்டவரை கோபப்படுத்தி இருக்கலாம். எலிகு விவேகமாக சூழ்நிலைகளை கையாளுகிறார். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி அவர் பேச வந்ததை பேசி முடித்து விடுகிறேன் என்று சொன்னார். இவர் பேசின பிறகு ஒருவருக்கும் பேச வேண்டிய அவசியமே வரவே இல்லை. அடுத்து கர்த்தர் பேசுகிறார். நான் பேசி முடியும் மட்டும் சற்றே போரும். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். தேவனுக்காக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். பொய் சொல்லவில்லை எலிகு. வயதில் இளையவர். மற்றவர்களை விட ஒருவேளை வயது குறைந்ததாக இருப்பதினால் அனுபவம் கூட குறைந்திருக்கலாம். ஆனால் தேவனை பற்றிய அறிவில் இவர் சளைத்தவர் அல்ல. மற்றவர்களுக்கு இவரை விட வயது முதிர்ந்த மற்ற யோபுனுடைய நண்பர்கள், ஏன் யோபு கூட வயது முதிர்ச்சியினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினாலும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் தேவனை குறித்த அறிவு என்று வரும்பொழுது இந்த எலிகுவுக்கு தேவனை குறித்த நேரடியான ஒரு அறிவு இருந்தது.
யோபுவை புரிந்து கொண்ட விஷயத்திலே சின்ன தகராறுகள் இருக்கத்தான் செய்தது. யோபுனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோபுவையும் யோபுனுடைய நண்பர்களையும் தேவனுடைய காரியத்தில் திருத்துவதிலே மிகவும் சரியாக செயல்படுகிறார். தேவனுடைய பட்சத்தில் நான் பேச வேண்டிய நியாயங்களை பேசிவிடுகிறேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்குனவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். இவருக்கு உண்டாயிருக்கக்கூடிய இந்த ஞானம் எங்கேயோ இருந்து தூரத்திலிருந்து என்று சொல்லுகிறாரே என்று சொல்லும்போது எங்கேயோ புத்தகத்திலிருந்து வந்ததை அவர் சொல்லவில்லை. அவர் தேவனிடத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்ட ஞானத்தை பற்றி ஏற்கனவே அவர் அதை சுட்டி காண்பித்திருக்கிறார். நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஞானம் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே தொடர்ந்து கவனிக்கும்படி அவர்களை ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். இதோ என்று 4 முறை வருகிறது இந்த அத்தியாயத்திலே. 5வது வசனத்திலே ஒரு முறை இதோ என்றால் பிஹோல்ட், கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அற்புதமான வசனம். இதோ தேவன், இதோ என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு அடுத்து இதோ என்ற வார்த்தை 22வது வசனத்தில் வருகிறது. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் என்று வருகிறது. அதற்கடுத்து இதோ என்ற வார்த்தை 26வது வசனத்தில் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்து 4வது முறையாக 30வது வசனம் இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். இதோ என்று அவர் கூப்பிடுவது மிகவும் கூர்மையான அறிவுக்கு நேராக அவருடைய கவனத்தை திசை திருப்புகின்ற ஒரு வார்த்தை. இதோ என்று சொல்லுகிறார். பிஹோல்ட், இதை கவனித்து உன்னிப்பாய் இதன் மீது கண்களை பதித்து காதுகளை பதித்து இதயத்தை அதற்கு திறந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு தான் இதோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இந்த வார்த்தையை மிகவும் பிடித்திருக்கிறது. தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், அவர் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லும்போது God is almighty, God is mighty, mighty God. நம்முடைய தேவன் பயங்கரமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஏகாதிபத்தியம் சகலத்தையும் ஆளுகிறது. அவரை அறியாமல் ஒரு சின்ன அணு கூட அசைய முடியாது. சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ், அவருடைய பார்வையின் கீழ் இயங்குகிறது. அவரை அறியாமல் ஒன்றுமே நடக்க முடியாது. ஒரு தூசி கூட அசைய முடியாது. தேவன் பயங்கரமானவர், தேவன் பயங்கரமானவர், மகத்துவம் உள்ளவர். அதான் அர்த்தம், பயங்கரமானவர். ஆனால் பயங்கரமானவர் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவர், இந்த மகா பயங்கரமான சர்வ வல்லமை உள்ள தேவன் கொடுமையானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், உருக்கமான அன்பிலும் அவர் பயங்கரமானவர். என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எலிகு சொல்லியிருப்பது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. தேவன் பயங்கரமானவர் என்று சொல்லும்போது அவர் யாரையும் சட்டை பண்ண மாட்டார், யாரை பற்றியும் அவருக்கு அக்கறை கிடையாது, எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. யார் எப்படி போனால் அவருக்கு என்ன, அப்படி இருப்பவர் அல்ல. இதுக்கு முந்தைய இடத்துல அவர் சொன்னார், இதுக்கு முந்தின அதிகாரம் 35 அவர் எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு நீயும் நானும் எம்மாத்திரம். நீ நல்லவனாக இருந்தா அவருக்கு என்ன லாபம், நீ கெட்டவனாக இருந்தா அவருக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே கிடையாது, அவருக்கு ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, மன உருக்கத்திலும் பயங்கரமானவர், ரொம்ப பெரிய மன உருக்கம் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும்
மிகுந்த பொறுமையும் அன்பும் உள்ளவர். அப்படி ஆண்டவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடூரராக தெரியலாம், கொடுமையானவர், என்னை கொடுமைப்படுத்துகிறார். யோபு கூட அப்படித்தானே தெரியுது. அவர் கொடுமைப்படுத்துகிறார். அவர் என்னை இலக்காக வைத்து அவருடைய அம்புகளை என் மேலே எய்கிறார். நான் கூப்பிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறார். கவலையற்று போயிருக்கிறார். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார். என்கிட்ட பேசுறதே இல்லை. இப்படியெல்லாம் நினைச்சு அவர் தன்னுடைய ஆதங்கங்களை கொட்டும்போது இங்கே சொல்றாரு, தேவன் பயங்கரமானவர் உண்மைதான், ஆனா அவர் மிகுந்த அன்பும் அக்கறையும் உள்ளவர், மன உருக்கத்திலும் அவர் பயங்கரமானவர், ஒருவரையுமே அவர் புறக்கணிப்பதில்லை, யாரையும் புறக்கணிக்க மாட்டார், உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். என்னிடத்தில் வரும் எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்போ வேணாலும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. இயேசுக்கு சொந்தத்தில் பல்வேறு விதமான மக்கள் வந்தார்கள். மக்கள் அவர்களை புறக்கணித்ததை நீங்கள் பார்க்க முடியும். சீமோன் என்பவனுடைய பரிசேயனாயிருந்த சீமோன் குஷ்டரோகியாயிருந்தான். ஆனால் இயேசுவினால் சுகம் பெற்றான். அந்த சம்பவம் சொல்லப்படவில்லை. அவன் எப்படி எவ்வளவு நாள் குஷ்டரோகியாக இருந்தான், எந்த கூடாரத்தில் ஊருக்கு வெளியே கடந்தான், அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அவன் சுகம் பெற்றிருக்கிறான், குஷ்டரோகியாக இருந்தவன், பரிசேயன். ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி கடன் இயேசுவுக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்து சோம்பற்றவரும் சொல்லலை எங்கேயும், இயேசுவுக்கு ஒரு விருந்து அவன் ஆயத்தம் செய்தான். நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறான், இயேசுவை அங்கே அழைத்திருக்கிறான். அந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு உட்கார்ந்துருக்கும் போது தனியாக சேர் ஒன்றும் இல்லை, நீளமான பெஞ்சு, அதில் அவர் காலை மடக்கி போட்டு, ரெண்டு காலையும் மடக்கி போட்டு பின்னாடி அப்படி சாஞ்சு டேபிளில் சாஞ்சு உட்கார்ந்துருந்துருக்கிறாரு. சாப்பாடெலாம் பரிமாறப்படுது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஒரு பெண் அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு விலையேறப்பெற்ற நளதம் என்னும் தைலத்தை அந்த பாட்டில் உடைச்சி இயேசுவனுடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய மயிரினால் தொடச்சி அழுகிறான். இதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க, பாவியான ஸ்திரீயா இருக்காளே, இவர் தொடுறதுக்கு விடுறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சான் இந்த சீமோன். இயேசு ஒரு சின்ன கதை சொல்றாரு. ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தனுக்கு கொஞ்சம்தான் கடன், ராஜா அவனை மன்னிச்சிட்டாரு. இன்னொருத்தனுக்கு நிறைய கடன் பட்டிருந்தான், அவனால் கொடுத்து தீர்க்கவே முடியாத கடன், ஆனால் நிறைய கடன், அவனையும் மன்னிச்சிட்டான். ரெண்டு பேரில் யார் ராஜாவை ரொம்ப நேசிப்பா அப்படின்னு கேட்டதுக்கு சீமோன் பட்டுன்னு பதில் சொல்லிட்டான். இதென்ன இப்படி அற்பமான ஒரு கேள்வியை நம்மகிட்ட சொல்லிட்டாரு, ரொம்ப அறிவு சார்ந்த கேள்வி இல்லையே, இதுக்குத்தான் பதில் எல்லாருக்கும் தெரியுமே, ரொம்ப கடன்பட்டவன் தான் அதிகமான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு என் பாதங்களை கழுவலை தண்ணியினால், அவா தன்னுடைய நளதம் என்னும் தைலம், இந்த தைலம் ரொம்ப விலை கூடினது, ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது, இதை வாங்குவதற்காக அவள் தான் சேகரித்து வைத்திருந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷ காசு, அதாவது ஒரு கூலிக்காரனுடைய ஒரு வருட காசை சேர்த்து வச்சுருந்தா. இப்போ 280 ரூபா நமக்கு 100 நாள் வேலைக்கு கொடுக்கக்கூடிய பணம். இந்த 280 ரூபாயை, ஒரு வருடம் உள்ள 280 ரூபாயை சேர்த்து வச்சா அது எவ்வளோ ஆகுமோ அதை கொண்டு வாங்கணும். இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதைத்தான் உடைச்சி இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றினான். அவள் தைலத்தினால என் பாதத்தை கழுவினான். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசலை, ஆனால் அவள் இந்த உயர்ந்த தைலத்தை பூசினான். நீ எனக்கு முத்தமிடலை, அவள் என் பாதத்தை முத்தமிட்டான். பொதுவாங்க அந்த நாட்களில் முக்கியமான விருந்தினர்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கும் போது
அன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி வாகனங்கள் கிடையாது, நீண்ட தூரம் நடந்து தான் பயணம் செய்து வருவாங்க. நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாட்களை அவங்க அந்த நாட்களில் பாதத்தை கழுவி அவங்களுடைய கட்டி அணைச்சி அவங்களுக்கு முத்தமிட்டு தலைக்கு எண்ணெய் பூசி அவங்கள வரவேற்கிறது வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கமான செயலை கூட இந்த சீமோன் இயேசுவுக்கு செய்யவில்லை, ஆனால் இயேசுவினால் சுகம் பெற்றிருக்கிறான். குஷ்டரோகம். இங்கே ஒரு பெண்ணு இயேசு மீது கொண்ட அன்பை பாருங்க. நிறைய பேருக்கு இயேசு மீது அன்பு வச்சா வேஸ்ட்டாக தெரியுதில்ல. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறான், வேஸ்ட் பண்ணுறான், வேஸ்ட் பண்ணுறான். எத்தனை பேர் கண்ணுக்கு வேஸ்ட்டாக தெரியுது? இயேசுவோட தங்கி இருக்கிறது, இயேசுவோட உட்காந்து ஜெபிக்கிறது, இயேசுவோட நேரம் செலவு பண்ணுறது பைத்தியமாக தெரியுறாங்கன்னு நினைக்கிறாங்க. வேஸ்ட் இல்லைங்க, அது வேஸ்ட் இல்லை. இதே மாதிரி யூதாசே ஒரு நேரம் சொல்றான், ஐயோ இது எவ்வளோ விலை கூடினது. அப்ப செய்தது மரியாள். இதை வித்திருந்தா நிறைய பேருக்கு, ஏழை எளியவங்களுக்கு சோறு கொடுத்துருந்துருக்கலாம், சட்ட துணிமணி வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அவன் எளியவர்கள் மீது உள்ள அன்பினால் அதை சொல்லவில்லை, அவன் திருடனாக இருந்தபடினால் பணாசையினால் அதை பேசினான். இயேசுவின் பேரில் நீங்கள் வைக்கின்ற அன்பு சில பேருக்கு வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம், வீணடிக்கிற மாதிரி தெரியலாம். இன்னும் ஓயாமல் இப்படி எந்நேரமும் இயேசு இயேசுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவாய் அவர்கள் மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள். இயேசு எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர், இயேசு எப்படி என்னை ஏற்றுக்கொண்டார் அவளுக்கு தான் தெரியும். ஒருவேளை அது மகதலேனா மரியாளா இருக்கலாமா? சிமோனுடைய வீட்டுக்குள்ளே சும்மாலாம் யாரும் ஏறி வந்துட முடியாதுங்க. ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய பங்களோவில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே சாமானியமான சாதாரணமான ஒரு பெண்ணெல்லாம் போகிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் தைரியம் வந்துடாது. அநேகமாக இவா பிரபலமான ஒரு புள்ளி மகதலேனா மரியாள். அவளை பற்றி வெளியில் வெவ்வேறு கதைகள் இருக்கிறது. அவளுக்கு சொந்தமாக குதிரையில் போய் கொண்டிருந்தாள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி போகும்போது தான் ஒரு முறை இயேசு பேசி கொண்டிருந்ததை அவள் குதிரையிலிருந்து கேட்டாள் என்றும் வெளியில் உள்ள கதைகள் சொல்லுகிறது. தெரியல, பிரபலமானவள் தான். அவளுக்குள் 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு அவளை அதிலிருந்து விடுதலையாக்கினார். அவளுடைய நன்றி கடன் சொல்வதற்கில்லை. அவளை 7 விதங்களில் அவளுடைய வாழ்க்கையை பிச்சு நாசம் பண்ணி கொண்டிருந்தது, சிதைத்து கொண்டிருந்தது. அவள் மனுஷியானாள். ஆனால் அவர் பெயர் சொல்லப்படல, பாவியான ஸ்திரீன்னு மட்டும் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறக்கணிப்பதில்லை. சகேயு பெரிய அந்தஸ்து, பெரிய அரசாங்க பதவி, உத்தியோகம் இருக்குது, ஆனால் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவர். வெளியில் கும்பிடு போடுறாங்க, சலீட் அடிக்கிறாங்க, பார்த்தா பயப்படுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாரும் அவனை பேசுகிறாங்க, ஏசுறாங்க. பாவியான மனுஷன். இயேசு பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார். எல்லாரும் அப்படி பேசி பேசி விட்டுட்டாங்க. இயேசுவும் சகேயுவும் தனித்து நடந்தார்கள். இயேசு யாருன்னு பார்க்கணுன்னு தான் அவன் ஓடி வந்தான். முதல்ல பார்க்கும்போது தாடி தான் தெரிஞ்சது, தலையில் உள்ள முடி தான் தெரிஞ்சது, போட்டிருக்கிற அங்கி தான் தெரிஞ்சது. ஆனால் போக 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 அவர் யார் என்று அதிகமாய் அறிந்து கொண்டான். அவர் நீ பாவியானவன் என்று சொல்லாமலேயே நான் ஒரு பாவியான மனுஷன் என்று அவனே சொன்னான். இயேசுவின் பிரசன்னம் அவனை எவ்விதமாய் மாற்றிவிட்டது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மறுமலர்ச்சி அவனுடைய வாழ்வு. இயேசு யாரையும் புறக்கணிப்பதில்லை. கையுமையமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தள்ளிட்டு வர்றாங்க. சமூகத்தை பாருங்க, கையுமையுமாக பிடிச்சாங்களாம். கையுமையுமாக பிடிச்சா அந்த பயலைங்க, அந்த பயலை காணும். ஆனால் இவளை மட்டும் பிடிச்ச கையுமையுமாக பிடிச்சோம்னு சொல்கிறாங்க. 2 பேரையும் இல்லை பிடிச்சிருக்கணும்.
ஒருத்தியை மட்டும் தள்ளிட்டு வர்றாங்க. சமூகத்தை பார்த்தீங்களா? அவங்க நியாயத்தை பார்த்தீங்களா? கொண்டு வந்து இயேசுவிடத்தில் விட்டு, இவளை நாங்கள் கையுமையுமா பிடிச்சோம், எங்கள் சட்டம் சொல்லுது, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்வதற்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டான்னு சொன்னாலும் சரி, ஆமான்னு சொன்னாலும் சரி, இவரையும் சேர்த்து கல்லெறியணும்னு தான் அவங்க நோக்கத்தோடு வந்திருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னது என்ன? கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருமே அங்கே இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லார் கையில் இருந்த கல்லும் சுற்று, மனசாட்சி சுற்றுருக்குது. இயேசு குனிந்து கீழே எழுதினார்னு போட்டிருக்கு. அவன் தெம்பா நான் எரிஞ்சிடலான்னு நினைக்கும் போது ரகசியங்களை எழுதியிருக்காரு. கடைசியில் நிற்கிறது இந்த பெண்ணு மட்டும்தான். அப்போ கேட்குறாரு, உன்னை கல்லெறிந்தவர்கள் எங்கே? யாரும் போயிட்டாங்க. நானும் உன்னை கல்லறியவதில்லை. எரியக்கூடிய ஒரே ஒருவர் இவர் தாங்க. அவர் எரி. உங்களை என்னையும் ஆண்டவர் கல்லறியலை பாருங்க, ஆட்டி கொடுக்கல பாருங்க. அவர் மன உருக்கத்திலும் மகத்துவமானவர். போ, இனி பாவம் செய்யாது. போ, இனி பாவம் செய்ய. எவ்வளவாய் மன்னிக்கிறவர், எவ்வளவாய் மாற்றங்களை உங்களுக்கு செய்கிறவர். இந்த ஆண்டவர்கிட்ட ஏன் நம்ம வரக்கூடாது? எவ்வளவா அவர் நம்ம மேலே ரொம்ப கர்சனையாக இருக்கிறார். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. பாவத்தின் பயங்கரம் என்ன என்று அவருக்கு தெரியும். அவர் பாவத்தினால் வந்த துக்கங்களை, அவமானங்களை சிலுவையில் சுமந்தார். இந்த பெண்ணுடைய இந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண் அவமானத்திலே தலைகுனிந்து நிற்கிறார். இயேசு நம்முடைய அவமானத்தை சிலுவையில் சுமந்தார். அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் தலை குனிச்சு புழுக்களை மாதிரி கீழே போட்டு நடக்கணும். நம்மளை பற்றி ஊர்பட்ட கதை பேசுவாங்க. ஆனால் இயேசு நம்முடைய அவமானங்களை சுமந்தார். அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். பயங்கரமானவராக இருந்தாலும் தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் புறக்கணியார். யோவுட்ட சொல்கிறாரு, உங்களை புறக்கணியார். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை ஆண்டவர் தள்ளி விட்டார், ஒதுக்கி வச்சிட்டாரு, தூரத்தில் நிற்கிறாரு, பேசுறதில்ல. உண்மை கிடையாது யோபுவே. உங்களை புறக்கணியார். அவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். சிறுமையானவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறார். துன்மார்க்கரை அவர் கண்டிக்கிறார். அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, தங்களுடைய பாவத்துக்காக மனம் வருந்துகிறவர்களை அவர் விசாரிக்கிறார், அவர்களை மன்னிக்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்கவில்லை. அவருடைய கண்கள் கொள் மீது நோக்கமாக இருக்கிறது. உன்னுடைய வழிகளை நன்றாய் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வழிகள்னா என்ன? உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய திட்டங்கள், நீ எப்படி நடந்துக்கிற எல்லாம் தான் சேர்ந்தது தான் உன்னுடைய வழி. உன் வழி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. உங்கள் சிந்தனைகள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. வேதவசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் செய்கிறதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உன் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழி அழியும். அவங்க நினைச்சது, அவங்க திட்டமிட்டது, அவங்க செயல்பட்டது, அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய பல்வேறு விதமான திட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆண்டவர் அதை கணக்கிலே எடுப்பார். ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார். ஆனால் நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவர்கள் அவருடைய வழியில் நடப்பார்கள். கர்த்தருடைய வழி உத்தமமானது. நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். துன்மார்க்கரோ வென்றால் அதில் இடறி விழுவார். யோசித்து பாருங்க. ஆராதனைக்கு வர்றோம், நம்முடைய வழி உத்தமமாக இருக்குதா?
ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை கேட்க வேண்டியிருக்கு, உத்தமமாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கொடுக்கல் வாங்கல்ல, உறவுகளில், பக்கத்து காடு பிரச்சனை இல்லை, வரப்பு பிரச்சனை இல்லை, பொழிக்கல்லில், தோட்டம் வேலி போடுறதில்ல, எல்லாவற்றிலையும் உத்தமமாக நடக்க வேண்டாமா? உண்மையாக இருக்க வேண்டாமா? ஒருவரையும் வேதனைப்படுத்தாமல் வாழ வேண்டாமா? கர்த்தருக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் நம்ம நடக்க வேண்டாமா? தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கு உட்காரவும் செய்கிறார். ஒருவேளை இது எழுதும்போது யோசேப்பினுடைய காலத்துக்கு பிறகு நடத்தினா ஒருவேளை யோசேப்பை பற்றி பேசுகிறதாக கூட நம்ம எடுக்கலாம், தெரியலை. இது அதுக்கெல்லாம் முந்திய காலம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மோசையினுடைய நாட்களுக்கு முந்திய நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், தெரியலை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்மில் அன்பு கூர்ந்து என்று வருகிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து 6வது வசனம், தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். இயேசுனுடைய அன்பு எவ்வளோ உயர்ந்தது பாருங்க. ஒன்றுக்கும் உதவாத, உபயோகம் இல்லாத, வேண்டான்னு தூக்கி தூர போட்ட, ஒரு கண்களும் பரிதபிக்காத நம்மில் அவர் அன்பு கூர்ந்து நம்மை தேர்ந்தெடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இந்த பெரிய பதவிக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறார். நன்றியோடு நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க, என்ன கண்ணோட்டம் வச்சுருக்கீங்க, என்ன நீங்கள் அடையாளம் தேடிட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி நீ கிடையாது. உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றி இருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் நம்ம யாருன்னு தெரியாமல் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? we are really perplexed about our identity. என்னுடைய அடையாளம் என்னன்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்கோம். உங்கள் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு முன்பதாக நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உங்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இந்த பெரிய மேன்மையையும் மகிமையையும் மாண்பையும் நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா, இஃப் யூ நோ திஸ் கிரேட் டிக்னிட்டி that God gives you, நீங்கள் மற்றவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்களை பார்த்து நீங்கள் ரசித்து ஓட மாட்டீங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடப்பீங்க. ராஜாவினுடைய தேவாதி தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் உங்களை காத்துக்கிடுவீங்க. நீங்கள் உடுக்கிறதில்ல, நீங்கள் பேசுகிறதில்ல, நீங்கள் நடக்கிறதில்ல, நீ முடிவெட்டுறதில்ல, உன் ஸ்டைலில், உன் அலங்காரத்தில் தேவனுக்கு மகத்துவத்தை சேர்க்கும்படி, தேவ பக்தியை வெளிப்படுத்தும்படி நீ நடந்துக்கிடுவ. இல்லைன்னா உனக்கு குழப்பம் தீரவே தீராது. நீ மற்றவங்களையே பார்த்து பார்த்து ரசித்து உன்னை நீ யாருன்னே தெரியாமல் உனக்கு குழப்பம், அடையாளம் கண்டுபிடிக்காத ஒரு குழப்பம், அடையாளம் கண்டுபிடிக்க உனக்கே ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்திலேயே நீ வாழ்நாளை ஓட்டி விட்டுருவ. நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. 8வது வசனம், அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும். யாரு? ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு முன் வருகிறவர்கள். கீழ்ப்படியாதவங்களை பற்றி இல்லை, முன் வருகிறவர்கள். சில நேரங்களில் அவர்கள் உபத்திரவத்தின் விலங்குகள், உபத்திரவத்தின் கயிர்களால் கட்டப்படலாம். ஒருவேளை யோபுவை நினைச்சு தான் சொல்றார்.
யோபுவுக்கு ஆண்டவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பது போல எலிகு யோசிக்கிறார். எலிகுனுடைய யோசனை சரியானது அல்ல. எலிகுவுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது, யோபுவுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது, யோபுனுடைய நண்பர்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இது தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய போட்டி. ஆனால் இந்த போட்டியில் இது தெரியாத ஒரு ரகசியமாக இருக்குது. இதில் ரொம்ப குழம்பிக்கிறாங்க. நிறையா இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் தேவன் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். இந்த யோபுனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அவர் தாங்க சுக்கானை பிடிச்சிருக்காரு, அவர் தான் பிடிச்சிருக்காரு. ஆனால் யோபுக்கு இன்னும் தெரியலை. ஆண்டவர் பேசுறதில்லை, ஆண்டவர் தூரத்தில் நிற்கிறாரு, ஆண்டவர் வேணும்னே என்ன ரொம்ப வேதனைப்படுத்துகிறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேசிடுறாரு. ஆனால் அவருக்கு தெரியலை, சுக்கானை, இவருடைய விசுவாச கப்பலில் சுக்கானை அவர் தான் பிடிச்சிருக்கார். இவருடைய பாய்மர கப்பலினுடைய கயரெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் டைரக்ஷன் மாலுமியாக இருந்து நடத்திட்டு போகிறார். இவருடைய பொறுமை சோதிக்கப்படுகிறது, யோபுனுடைய பொறுமை சோதிக்கப்படுகிறது. ஆனால் மனுஷன் திரும்ப திரும்ப பொறுமைக்கு வர்றார், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறார். திரும்ப பேச்சை குறைச்சிட்டாரு, இப்போ நிறைய பேசுகிறதே இல்லை, பேச்சையே விட்டுட்டாரு, சிந்திக்க ஆரம்பித்தார். இவருடைய பொறுமையை பற்றி வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷன் கடைசியில் பொறுமையில் பட்டம் பெற்றான். யோபுனுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் யாக்கோப். ஆண்டவர் கடைசியில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த மனுஷனுக்கு கொடுத்தார். சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கத்தான் செய்கிறார். உபத்திரவத்தின் கயர்களால் கட்டுகிறார். ஒருவேளை விலங்கு போடப்பட்டது போல அவர்கள் ஒரு இடத்தில் இருத்தப்படுகிறார்கள் அல்லது கடத்தப்படுகிறார்கள். அவர்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி உணர்த்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்க கவனிச்சீங்கன்னா யோபுனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், 5:17 இந்த எலிப்பாஸ் பேசினதை நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்றார். 5:17, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அற்புதமான வார்த்தை. அடிக்கிறது அவர் தான், அடிக்கிற கை தாங்க அணைக்கும். இல்லை, ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட குணமும் இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஆண்டவர் உன் மேலே கோபப்படுறது ஒரு செகண்ட் தானே, ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குகிறார். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்புமை தொடாது. நம்ம அவங்கவுங்க பிள்ளைகளை தானங்க நம்ம கண்டிப்போம் இல்லையா? அடுத்தவங்க பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க யோசிக்க மாட்டீங்களா? ஐயோ, நீங்கள் கண்டித்தாலே அவங்களுக்கு பிடிக்காதே. சில நேரங்களில் உங்கள் பிள்ளைய வேணால் நீங்கள் அடித்து திருத்தலாம், இன்னொருத்தருடைய பிள்ளைய நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் சொல்லுவீங்க, புகாரை சொல்லுவீங்க. அடிக்க முடியாது, அடித்தா அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. என் பிள்ளைய நீ எதுக்கு அடிச்சேன்னு கேட்பாங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களை அடித்து திருத்தி சிட்சிக்கிறார். ஆண்டவர் விட்டுட்டார்னா நீங்கள் பேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்களே. எதுக்காக அவர் சிட்சிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்காளிகளாகும் பொருட்டு அவர் நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாகும் பொருட்டு. உன்னை கழுதை எக்கேடு கட்டும் போ அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு அவருக்கு பிடிக்காததுனால, பிரியமில்லாததுனால உன்னை அடிக்கடி உன் வழியில் வந்து குறுக்கிட்டு, என்னை கவனி, நீ போகிற வழி சரியில்லை, இது உனக்கு ஆபத்து, உன்னை விட எனக்கு பிடிக்கலை, பிரியமில்லை,
உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், உனக்காக நான் உயிரை கொடுத்துருக்கிறேன், திரும்பி வா, திரும்பி வா. திரும்ப திரும்ப சொல்கிறார், என்கிட்ட வா, உனக்கு மன்னிப்பு உண்டு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். அக்கிரமத்தை விட்டு திரும்பப்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி, அடங்கி என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அப்போ சிலர் ஆண்டவருடைய சிக்ஷையை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, அது கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருடைய சிக்ஷைக்கு கீழ்ப்படிந்து அது பயந்து சரி செய்து ஒழுங்காக நடக்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க? அசட்டை செய்கிறார்கள். எழுதியிருக்குது 12வது வசனம், அடங்கார்களே ஆகில் ஆண்டவரிடத்தில் உண்மையை சொல்லி சரி பண்ணாமல் இருதயத்தை கடினப்படுத்தி அசட்டை பண்ணி அலட்சியம் செய்து அவர்கள் அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். அப்போ சிலர் அடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்? கர்த்தருடைய சிக்ஷையை அலட்சியம் பண்ணுறவங்க, அடங்காதவங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, மாயமுள்ள இருதயத்தார். 13. ஐயோ, இது அதை விட கொடூரம். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் அப்படி இல்லை. இவங்க ரெண்டுக்கு நடுவில் மாயமுள்ள இருதயத்தார். இவங்க மாய்மாலம் செய்கிறவர்கள். அப்படியே ஆண்டவர்கிட்ட வர்ற மாதிரி வந்து திரும்பி அவரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன். திரும்பவும் தங்களுடைய இஷ்டம் போல நடக்கிறது. நீ எந்த ரகம்னு யோசித்துக்க. கீழ்ப்படுகிறாளா, இல்லை கீழ்ப்படியாத ஆளா, இல்லை நீ மாய்மாலம் செய்கிறாளா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு திருச்சபைகள் முழுவதுமே மாய்மால கிறிஸ்தவர்களால் தான் நிறைஞ்சிருக்கு. ஒன்று மனம் திரும்பாத கிறிஸ்தவங்க, அல்லது அறகுறையாக மனம் திரும்புகிற கிறிஸ்தவங்க, அல்லது மாய்மால கிறிஸ்தவங்க. முழு மனதோடு கர்த்தரை திரும்புகிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஏங்க மெச்சிக்கிட்டாரு? தாவீத செய்த பாவம் கொடியது, ஆனால் அவனை மெச்சிக்கிட்டாரு. 1 வருஷ காலம் மறைச்சி வச்சிட்டான். ஊர்பட்ட போய் பேசினார், எத்தனையோ விதத்தில் நியாயப்படுத்தினார், எத்தனையோ விதமான மீடியாவில் பொய்களை பரப்பிட்டார். தாவீது தான் சிப்பாயுடைய ஒரு சிப்பாய், உயிர் போன சிப்பாய்க்கு மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் தான் பேசிக்கிட்டாங்க. தேவனுக்கு தெரியாதா? ஆனால் ஒரு நாள் ஒரு விஷயம் அவருக்கு நடந்தது. உணர்த்தப்பட்ட போது அவனுக்குள் ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதல் இருக்கு பாருங்க, அது 100க்கு 100 மனம் திரும்புதல். ஒன்றையுமே மறைக்காமல் ஒழிக்காமல் 100க்கு 100 எதையும் நியாயப்படுத்தலை. அதனால தான், இதனால தான், இப்படித்தான், அப்படித்தான். அவங்க வந்து எதுக்கு குளிக்க வந்தாங்க? நான் என் பாட்டுக்கு தான் இருந்தேன். இந்த வார்த்தை எதுவுமே சொல்லலை. நீ மனம் திரும்ப ஆளாக இருந்தால், தேவனிடத்தில் மனம் திரும்புகிறவங்க ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தரை குற்றப்படுத்த மாட்டாங்க, இன்னொருத்தரை குறை சொல்ல மாட்டாங்க, இன்னொரு காரணத்தை சொல்ல மாட்டீங்க. இதற்கு முழு பொறுப்பும் நானே. அப்படியே ஏற்றுக்கிட்டாருங்க. ஒவ்வொரு தடவையும் நீண்ட நாள் அதற்கு அடி வாங்கினார், நீண்ட வேதனையில் போனார், தன்னை தாழ்த்தினார். சரிதான் ஆண்டவரே, நீங்கள் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய நீதி விளங்கும்படி நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, ஐயோ, கண்ணீரோட நிறைய நேரம் அழுது சரி ஏற்றுக்கொண்டார். சொந்த மகன் சொந்த மகளை கற்பழிக்கலையா? வீட்டுக்குள்ள அழுதாருங்க. கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி புத்தி சொன்னார். தன்னையே அடிச்சுக்கிட்டார். இதெல்லாம் நான் செய்த பாவத்தினால வந்த விளைவுன்னு சொன்னார். அவனை கூப்பிட்டாதான் சொன்னார், நான் செய்த பாவம் உன்னையும் பாதிச்சிருச்சு, இதுக்கு நானே பொறுப்புனார். 1 வருஷம் கழிச்சு சொந்த மகன் சொந்த மகனை அடித்து தலையில் உருட்டுக்கட்டையினால் அடித்து தலையை பிளந்துட்டான். நல்ல ஒரு விருந்து நடக்கும்போது ஐயோ அழுதார். அடித்தவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்சலோம். ஆனால் அழுதுகிட்டே இருந்தார். நான் தான் பொறுப்புன்னு சொன்னார். அவன் வரட்டும் படுவா, அவனை கிழிக்காமல் விட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லலைங்க. நானே எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. வீட்டில் முழுவதும் அடுக்கடுக்க அலையலையாக வந்துக்கிட்டே இருந்தது. அவனுடைய மனம் திரும்புதல் முழுமையாக இருந்தது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதனால் மெச்சிக்கிட்டார்.
அவனுக்கு அதனால பாராட்டையும் பரிசையும் கொடுத்தார். எந்த பத்சேபாள் மூலமாக அவனை பாவம் செஞ்சானோ அதே பத்சேபாள் தாவீதுக்கு சாலமோனை பெற்றுக் கொடுத்தாள். ஆண்டவர் அவனுடைய ராஜாங்கத்தை ஆசீர்வதித்தார், அவனை மேன்மைப்படுத்தினார். யாருக்கும் கொடுக்காத ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த மனம் திரும்புதல் எவ்வளவு மேன்மையான ஒரு மனம் திரும்புதல். 14வது அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகத்தில் அந்த மனம் திரும்புதலை பற்றி அழகாக எழுதியிருக்கு. 14 8வது வசனம், இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று அவன் சொல்லுவான். 2வது வசனத்தில் எழுதியிருக்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹலோ, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உள்ளதை உள்ளபடி பச்சையா நடந்ததை எதையும் மறைக்காம, நியாயப்படுத்தாம, யாரையும் காரணம் காமிக்காம, சாக்கு போக்குகளை சொல்லாம, உண்மையான ஒரு மனம் திரும்புதல். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரி, உடைஞ்சி நொறுங்கி. இது ஒண்ணுதாங்க கர்த்தரிடத்தில் பாதுகாப்பு. அதை கண்டுபிடிச்சாரு தாவீது. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்புன்னே நான் சொல்லுவேன். கர்த்தரிடத்தில் ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்குது பாவிக்கு ஒரே ஒரு புகலிடம். அது என்ன தெரியுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீ செய்கிற பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு சிலுவையில் அதற்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாயிற்று. ஆனால் அந்த மன்னிப்பை நீ அனுபவிக்கணும்னா உனக்கு வேண்டியது ஒரே ஒன்று, நொறுங்குண்டு பணிந்த ஆவி. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் செய்கிறார். பயங்கரமானவர், ஆனால் அவர் மனதுருக்கத்திலும் பயங்கரமானவர். இந்த ஆண்டவர் நமக்கு ஒழுங்கு நடவடிக்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தால் நாம் அடங்கி கீழ்ப்படிஞ்சு போகிறது தானே சரி. அலைகளை தாழ்த்தி ஏற்றுக்கொள்ளணும். சரிதான் ஆண்டவரே, நீங்கள் என்னை அடித்தது நியாயம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவம் தான், என்னுடைய அக்கிரமம் தான். இப்படி செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாக இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உனக்கு கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். ஆகவே கர்த்தரிடத்தில் திரும்பணுமா? ஆனால் மாய்மாலம். 13வது வசனம், யோபு 36:13, மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். அவர்கள் வால வயதிலே மாண்டு போவார்கள். லட்சையானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும். இது மாய்மாலக்காரர்கள். ஆனால் கீழ்ப்படுகிறவர்களை குறித்து 15 எழுதியிருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தில் நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். முந்தி பேசினதை விட பக்குவமாக பேசுகிறார் எலிகு. முந்தி கோபத்தோடு பேசினார், இப்போ கொஞ்சம் கோபம் அகற்றிட்டு நிதானமாக பேசுகிறார். வார்த்தைகள் யோபுவுக்கு ஆறுதலான ஆற்றக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர், நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். உக்கிரம் உண்டாகிறதுனால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக மாட்டீர். ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு மனுஷனுக்கு அவருடைய தவறான வழிகளை குறித்து அவர்களை தண்டிக்கும் போது அவருக்கு அந்த உரிமை இருக்கா? இருக்கு. செய்கிறார். அவர் தாங்க பெரியவர், நீதிபதி, நியாயாதிபதி. அவர் செயல்படுகிறார்.
அவற்றிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு, அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர். யாரும் கைக்கூலி கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதற்கு தப்பிக்க முடியாது. லஞ்சம் எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே முடியாது. தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒருவரும் அவனை தப்பு வைக்க முடியாது. உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. எதையாவது பார்த்து அவனுக்கு கண்சாடையாக இருந்து பாரபட்சமாக நடந்துக்கிடுவாரா? இல்லை, அதுவும் செய்ய மாட்டார். லஞ்சமும் கொடுக்க முடியாது. பாரபட்சமாக அவர் பெரியவன் சின்னவன் உயர்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் பெரிய தொழிலதிபர், பிரபலமானவன், இது எதுவுமே பார்க்க மாட்டார். அடுத்து எழுதி இருக்குது, ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும். புரியலல்ல? இவ்வளவுதான். அதாவது அவருடைய நடவடிக்கைகள் இருந்து யாரும் தங்களை மறைத்து கொள்ளவும் முடியாது. அதுதான் அர்த்தம். லஞ்சமும் கொடுக்க முடியாது. அவர் ஆள் பார்த்து ஒன்று செய்யவும் மாட்டார். அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சும் ஓடிட முடியாது. எங்கேயாவது போய் பதுங்கிக்கலாமா? அப்படி ஒரு ராத்திரி, அப்படி யாரும் பார்க்காத ஒரு இருட்டு, எங்கேயாவது பதுங்கு குழி, எதுவுமே கிடையாது. ஸோ அவரை ஏமாற்ற முடியாது. அவரை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும். உபத்திரவத்தை பார்க்கலாம் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே அப்படின்னு சொல்கிறாரு. எலியோவுக்கு யோபுனுடைய நடவடிக்கை, யோபுக்கு நடந்ததை பற்றி முழுவதும் யாருக்கும் அறிவில்லை, எலியோவுக்கும் அறிவில்லை. ஆக நம்ம கவனிக்கிறோம், ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், மகா பயங்கரமானவர். ஆனால் அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அவர் மன உருக்கத்திலும் மகத்துவமானவர். 22வது வசனம், இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? ஆண்டவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். ஆண்டவர் மகா பராக்கிரமமானவர், மிக பவர்ஃபுல். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. வல்லமையானவர். ஆனால் அவர் மிகுந்த ஞானம் உள்ளவர். இதை எலிகோ வலியுறுத்துறார். அவருக்கு போதிக்கிறவன் யார் அப்படின்னா அவருடைய ஞானம். அவர் மகா ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் பயப்படத்தக்கது. நீங்கள் ஒன்றும் அவருக்கு போதிக்க வேண்டியது வராது. அவருக்கு ஒன்றும் தெரியாதது போல் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது வராது. நமக்கு தான் தெரியாது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆதியோடு அந்தமான சகலமும் அவருக்கு தெரியும். துவங்கிறதுக்கு முன்னமே முடிவை அறிந்து வைத்திருக்கிறவர். அவருக்கு எதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்? நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னமே நாம் இந்த தேதியில் இப்படி இருப்போம், இப்படி உடுத்திருப்போம், இந்த இடத்துல இருப்போங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமே. நம்முடைய வாயில் சொல் பிரவாததற்கு முன்னே இன்னது பேச போகிறோன்னு கூட அவருக்கு தெரியுமே. அவர் மகா ஞானம் உள்ளவர். அவருக்கு நீங்கள் போதிக்க வேண்டியதில்லை. 23, அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும். உனக்கு நிறைய விஷயம் புரியலை அப்படின்னா நீ அவருக்கு போதிக்கலாம்னு நினைக்காத. மாறா என்ன செய்யணுமா? நீ கர்த்தரை துதி, ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லுகிறார். அதுதாங்க நல்ல மருந்து. அதுதான் உன்னை சுகமாக்கும் அற்புதமான மருந்து. தளிருக்கு மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும். இன்னொரு விஷயமா சொன்னால் துதி. உன் வாழ்க்கையில் புரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. விளங்காத காரியங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடக்குது. ஆண்டவர் இதை ஏன் செய்தார்னு உனக்கு புரியலை. நீ கேட்கும்போது அவர் உடனே உனக்கு பதில் சொல்லலை. உடனே நீ அவருக்கு போதிக்கலாம், அவருக்கு விவரம் சொல்லி கொடுக்கலாம், இப்படி இப்படி அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறதே அவருக்கு ஏதோ விளக்கம் கொடுக்குற மாதிரியும், அவருக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியும்.
அப்படிதான் நமக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுப்போம். நம்முடைய ஜெபம் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா, நான் இங்கே இருந்து எழுந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னாரை சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்படியே கேட்டுக்கிட்டே போனீங்க. இது என்ன ஜெபம்? அவருக்கு தெரியாதா? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? அவருக்கு ஏதோ விளக்கம் கொடுத்து, அவருக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்து, அவருக்கு நிறைய நேரம் நீங்கள் புரியலை, உங்களுக்கு நடக்கிறது புரியலை. யோபுக்கு நடக்கிறது யோபுக்கு புரியலை. ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாரு யோபுவுக்கு. என்ன தெரியுமா? ஒரு புரியலைன்னா அவருக்கு போதிக்க நீ நடக்காத, சும்மா கேள்வியாக கேட்காத. அவர் மகா ஞானம் உள்ளவர், அவர் சரியாய் செய்வார், கச்சிதமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருவார். முடிவில் நீ பேசினதெல்லாம் நினச்சி திரும்பி பார்த்தன்னா, அடாடாடாடாடா வீணா போயிட்டனே, வாயை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா யோபு என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய கையினால் தன் வாயை பொத்தி அறிவில்லாமல் பேசிட்டேன்னு ஒரு நாள் சொல்லிட்டாருங்க ஆண்டவர்கிட்ட. கடைசியில், அறிவில்லாமல் நான் உங்கள் சிந்தனையை, உங்கள் திட்டங்களை அபத்தமாக்க நினச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வாயை பொத்தி மௌனமாக நின்னான். அவ்வளோ பேசினார் யோபு. மற்றவங்கெல்லாம் தாறுமாறாக பேசினதுனால அவங்க மேலேயும் ஆண்டவர் கோபம் வந்ததுன்னு எழுதியிருக்கு. நீ நில்லு, நான் பேசுகிறேன், நீ எனக்கு பதில் சொல்லுன்னு ஆண்டவர் நிப்பாட்டி நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டார். வாயை புத்தி நின்று. உங்களுக்கு புரியாத காரியங்கள் நிறைய நடக்குது. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் ஞானமுள்ள தேவன், சரியாக செய்வீங்க ஆண்டவரே. எனக்கு தான் புரியலை, புரியக்கூடிய அறிவு எனக்கு இல்லை, ஆனாலும் நான் உங்களை துதிக்கிறேன். நீங்கள் ஞானமுள்ள தேவன், சரியாக செய்வீங்க, நல்லதை தான் செய்வீங்க. எனக்கு உனக்கு நல்லதை தாங்க செய்வார், உனக்கு நன்மையானதை தான் செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிக்கிறார். தீமையையும் நன்மையாய் மாற்றுவார். உன் ஏடா கூடமான வாழ்க்கையினால் ஒருவேளை உனக்கு தீமை ஏற்பட்டிருந்ததுனா கூட தேவனிடத்தில் அதை நீ கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது, சரி செய்யும் போது தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறார். நீ தேடிக்கொண்ட சாபமும் ஆசீர்வாதமாக திருப்பப்படும். ஆண்டவர்கிட்டவா, அவர்கிட்ட 1000 வழி இருக்குது அதை மாற்றுறது. உனக்கும் எனக்கும் தான் வழி தெரியாது. அவர்கிட்ட வா, அவர்கிட்ட சொல்லு, காரியங்களை ஒழுங்குபடுத்து, அவருக்கு நன்றியோடு அவரை துதிக்கப்பார். இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த நல்ல அற்புதமான ஒரு ஆலோசனை. நீ ஆண்டவரை புரியலைன்னா நீ அவரை மகிமைப்படுத்து. மனுஷரை நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியை நீர் மகிமைப்படுத்த நினையும். ஸ்தோத்திரம் பண்ணு, துதி செய். ஜபிக்கவே பல நேரங்களில் ஓடாதுங்க. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் மகத்துவம் உள்ளவர், மகா ஞானம் உள்ளவர். தப்பு செய்யவே மாட்டீங்க, எனக்கு செய்யவே மாட்டீங்க, அவ்வளவு என்ன நேசிக்கிறீங்க. நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் எனக்கு தப்பே செய்ய மாட்டீங்க. தவறி கூட ஒரு தப்பு உங்கள்கிட்ட வராது. நம்புகிறேன் ஆண்டவரே. அறிவில்லாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. 26, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய செயல்கள் எதையும் அறிய முடியாது, அவருடைய கிரியைகள் நமக்கு அறிய முடியாது. ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு விளக்கமும் கொடுக்க முடியாது, கொடுக்க வேண்டியது இல்லை. நான் இதுக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாலும் உனக்கு அதுவுமே விளங்காது. ஒருவேளை சில காலங்களில் புரியலாம். எத்தனையோ பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அவங்க இருந்திருந்தால் நான் இந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்க முடியாது. என் வீட்டில் பெரிய விபத்து நடந்தது, உயிர் நஷ்டமாயிடுச்சு. ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்கும்? அழுறது தான், தேம்பி தேம்பி புலம்பி புலம்பி அழுறது தான். எல்லாரும் ஐயோ ஐயோன்னு சொல்லுவாங்க. நானும் அனுதாபத்தை மற்றவங்கள்ட்ட வாங்கி வாங்கி மடியில் கொட்டிக்கிட்டே இருப்பேன். பாவம் அப்படிப்பாங்க. அனுதாபத்தை அழுறதுக்காகவே நடக்கிறது அழுது. ஆனால் ஒரு நேரம் வந்து கர்த்தரை அறியும் போது, இந்த சூழ்நிலையினால தான் கர்த்தரை நான் அறிஞ்சேன் அப்படின்னு வரும்போது
ஆண்டவர் நன்மையாகத்தான் மாற்றியிருக்கிறார். திட்டமாய்த்தான் ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாக தான் செய்திருக்கிறார். எனக்கு தான் புரியலை, ஆண்டவர் செய்திருக்க. அவரை சார்ந்து கொள்றதுக்கு அதான் வாய்ப்பாக இருந்துச்சு. ஆண்டவரை அறியறதுக்கு அந்த சூழ்நிலை தான் வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த என் குடும்பத்தில் நடந்த அந்த விபத்து அதுதான் வாய்ப்பு நல்லதாக இருந்துச்சு. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை பிறந்துருச்சு. அதை கொண்டு போய் அடிக்கடி ஆஸ்பத்திரி போகும்போது ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி சொல்லி கையில் பைபிளை கொடுத்து, நீங்கள் படிங்க, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் வச்சுருக்கிறாரு, இந்த குழந்தைக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். ஒருவேளை இந்த குழந்தை ஒரு 12-13 வயசு ஆகும்போது இறந்துடலாம். இந்த மாதிரி குழந்தைகள் அவ்வளோதான் இருக்கும். அந்த உண்மையெல்லாம் அவர் சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் இந்த இயேசுவை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். குழந்தை 12-13 வயசாக இருக்கும்போது இறந்து போச்சு. ஆனால் அந்த குழந்தையின் மூலமாக கர்த்தர் கொடுத்தது என்ன? ஒரு வேதாகமத்தை அந்த தாய் தகப்பன் கையில் கொடுத்துருக்கார். ஒரு வேதத்தை கொடுத்தார். இல்லை, அவருக்கு கொடுத்த அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு இதுவும் தேவையாக இருந்தது. நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்காதுங்க. நான் இப்போ சொன்னதும் அது ஒரு அறிவின் முடிவு கிடையாது. கர்த்தருக்கு தான் தெரியும். நித்தியம்தான் நம்முடைய மனசை தெளிவுபடுத்தும். நம்முடைய அறிவு குறைவுள்ளவர்கள் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் மட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நம்ம இருக்கோம். நமக்கு புரியாது நிறைய விஷயம். ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்ப்போம். அவரை போல் நாம் இருப்போம். அவரை போல நம்ம இருப்போம். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். நல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, அவரை மகத்துவப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, முணங்கிட்டே நடக்காதீங்க, ஆண்டவர் மேலே மனத்தாங்கல் அடையாதீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. எதையாவது செய்து சொல்லி பேசி அனுதாபத்தையே அள்ளி எடுக்கிறதுக்கு நடக்காதீங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நான் ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலேயே ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கிறேன்னா இவ்வளோ கஷ்டப்படுறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு படம் காமிக்க முயற்சி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விளம்பரங்களை எல்லாம் செய்யாமல் தேவனோடு ரகசியமாக நடக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். இதுதான் யோபுக்கு சொல்கிறார். யோபு இதெல்லாம் கிரகிக்க ஆரம்பித்தார். அவருக்குள்ள மாற்றத்துக்கான வழிகள் ஏற்பட்டது. ஆண்டவர் பேசுறதுக்கு அவருடைய மனசு ஆயத்தப்படுத்தப்பட்டது. கர்த்தர் பேச போகிறார் கொஞ்ச நேரத்தில். யோபுட்ட யோபு ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு அது வகைப்படுத்தியது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் பயங்கரமானவராக இருந்தும் கொடுமையானவர் அல்ல, கொடியவர் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்திலும் பயங்கரமானவர். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரமும் உள்ளவர். அதே நேரத்தில் அவர் மகா ஞானம் உள்ளவரும் கூட. எந்த விதத்தில் உனக்கு ஒரு தீமையை நடக்க அவர் அனுமதிக்கவே மாட்டார். சகலத்தையும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். அவருடைய சித்தம் முழுவதும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமானது. 3 வகையான சித்தம் இல்லை. ஒரு தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நன்மையும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தேவனுக்கு பிரியமும் அது பரிபூர்ணமான தேவனுடைய சித்தமாகவே இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் நம் மீது வருமானால் அதற்கு தலை குனிந்து தலை வணங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு சீர்படுத்தி நடக்கலாம்.